ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு கும்பலக்ன நண்பர்களுக்கு 10 நாட்களுக்கான பலன். ஆகஸ்ட் 22 முதல் ஆகஸ்ட் 31 வரை. முதல் நாள் ஆகஸ்ட் 22 வியாழக்கிழமை. உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசியில் நம்ம லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் பயணிக்கிறார். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் தான் ராகுவும் இருக்கார். ராகு சந்திரன் சேர்க்கை பலனை இன்னைக்கு பெறப்போகிறார். சனி லக்னத்தில் இருக்கிறபடினால பண வரவு சேமிப்பிலையெல்லாம் எதிர்பார்த்த ஒரு நிகழ்வுகளுக்கு தடை இருக்கு. அதே நேரத்தில் நம்மளுடைய செயல்பாடுகள், சிந்தனை, நம்முடைய ஈடுபாடு பணம் சார்ந்து இயங்குமோ ஒழிய பணம் வராது. எதிர்பார்த்த பண வரவு இங்கே தடைபடுகிறது. வேலை சார்ந்து நம்மளுடைய இயக்கம் நன்மையை தரும். உறவுகள் சார்ந்தும் நன்மையை தரும். ஆகஸ்ட் 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, ரேவதி நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். புதன் நம்ம லக்னத்துக்கு 6ஆம் வீட்டில் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான ஆயில்யத்தில் இருக்கார். அப்போ 6ஆம் இடத்துல வலுவாக இருக்கிறதுனால வேலையில் சிறப்பை கொடுக்கும், ஈடுபாட்டை கொடுக்கும். அதே நேரத்தில் வருமானத்தையும் கொடுக்கும். உடல் உபாதைகளில் உணவு சார்ந்து அடிவயிறு தொந்தரவு மற்றும் நரம்பு சம்பந்தப்பட்ட உபாதைகளில் கவனம் செலுத்தணும். அதே மாதிரி எதிர்பார்க்காத வகையில் எதிரிகள் தொல்லை மறைமுகமாக இருக்கும். கடன் வர வேண்டியது வரும், கிடைக்க வேண்டியது கிடைக்கும். மற்றபடி உழைப்புக்கு நன்றாக இருக்கும். கணவன் மனைவி உறவு சார்ந்த விஷயங்கள் அவ்வளவு சிறப்பு இல்லை. குழந்தைகள் வழியிலும் அவர்களுக்கு உண்டான சில செலவுகள் அங்கே ஏற்படும். அடுத்த நாளான ஆகஸ்ட் 23 வெள்ளிக்கிழமை இரவு 7:53 அஸ்வினி நட்சத்திரம் தொடங்கி சனிக்கிழமை ஆகஸ்ட் 24 மாலை 6:05 வரை இருக்கிறது. 3ஆம் இடத்துல நம்மளுடைய லக்னத்துக்கு 3ஆம் இடமான மேசராசியில் கேதுவனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிக்கும் போது லக்னத்திற்கு 8ஆம் இடத்துல கேது சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறது. பரிவர்த்தனை வாங்கிக்கிறது சந்திரனும் கேதுவும். அதனால் கருவிகள் கையாளுறது, கருவிகள் மெசேஜ் அனுப்புறது, இதிலெல்லாம் ஏற்படக்கூடிய தகராறுகள் அல்லது தவறுகள் அல்லது நம்முடைய முயற்சிகளில் ஏற்படக்கூடிய தடைகள், தோல்விகள், மனக்குழப்பங்கள், மனம் ஸ்ட்ரெஸ் ஆகிறது, இதெல்லாம் இன்றைக்கி கவனமாக பார்த்துக்கணும். அதே நேரத்தில் ஒரு சிறு பயணங்களுக்கு தடை ஏற்படலாம். இடம் விற்கிறது, மாற்று சிந்தனைகள், அதாவது ஃபீல்டு மாறுறதுக்கு உண்டான விஷயத்துக்கெல்லாம் இன்னைக்கு தடை ஏற்படும். இந்த அஸ்வினி நட்சத்திரம் மாலை 6:05 அதன் பிறகு பரணி நட்சத்திரம் சனிக்கிழமை. மறுநாள் ஆகஸ்ட் 25 ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:44 வரை பரணி நட்சத்திரம். சுக்கிரனும் கன்னிராசியில் லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல சூரியன் நட்சத்திரத்தில் போகிறதுனால, சூரியன் 7ல் இருக்கிறதுனால நமக்கு எதிர்பாராத சில நண்பர்கள் சந்திப்பு, உயர் அதிகாரிகள் சந்திப்பு, ஆதரவு, அரசு வழி ஆதரவு, அரசு அதிகாரிகள் ஆதிக்கம் மற்றும் அரசு வழி ஆதாயம், அரசியல் ஆதாயம், நன்மைகள் எல்லாமே நல்லா இருக்கும். பேங்க் சம்பந்தப்பட்ட காரியங்கள், உதவிகள் அனைத்துமே நன்றாக. திருமணம் சம்பந்தப்பட்ட காரியங்களுக்கும் முயற்சி செய்யலாம். திங்கட்கிழமை ஆகஸ்ட் 26 கார்த்திகை நட்சத்திரம். முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:44 தொடங்கிய கார்த்திகை நட்சத்திரம் திங்கட்கிழமை மதியம் 3:54 வரை. இது சூரியனுடைய நட்சத்திரம். சூரியன் நமக்கு 7ஆம் வீட்டில் கேது நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால கணவன் மனைவி பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் நிதான போக்கை கடைப்பிடிக்கணும். கோபதாபங்கள் இல்லாமல் பார்த்துக்கணும். சந்திரன் ரிஷபராசியில் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால தாய் ஸ்தானம், மனைஸ்தானம்,
பூமி வீடு வாகனஸ்தானம், பார்ட்னர்ஷிப்பு, இதில் எல்லாம் கொஞ்சம் குழப்பங்கள். ஆகஸ்ட் 27 ரோகிணி நட்சத்திரம் மதியம் 3:37 வரைக்கும். சந்திரனுடைய நட்சத்திரத்திலே போகிறதுனால வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குதல், உறவினர்கள் வருகை, கடன் கிடைக்கிறது, வீடு கட்டுறதுக்கு வாடகை வசூல் பண்ணுறது, பொருளாதார அபிவிருத்தி, உணவு, உடை, மருந்து போன்ற தொழில் பலம், திரவ சம்பந்தப்பட்ட ப்ராடக்டில் ஆதரவுகள், அதன் மூலமாக நமக்கு பண ஆதாயம், தொழில் பலம் வளர்ச்சி அடையக்கூடிய நல்ல நாள். ஆகஸ்ட் 27 செவ்வாய்க்கிழமை மதியம் 3:37 மிருகசிரீஷம் நட்சத்திரம் தொடங்கி ஆகஸ்ட் 28 புதன்கிழமை மதியம் 3:52 வரைக்கும் மிருகசிரீஷம் நட்சத்திரம். 2 பாதம் ரிஷபராசியில், 2 பாதம் மிதுன ராசியில். செவ்வாயும் அந்த மிருகசிரீஷ நட்சத்திரத்தில் இருக்காரு. 4ஆம் இடத்துல ரிஷபராசியில் குருவும் அந்த மிருகசிரீஷ நட்சத்திரத்தில் இருக்கார். அப்போ இது நமக்கு வீடு, இடம், வாகனம், கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில், ஸ்பேர் பார்ட்ஸ் தொழில், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் அனைத்து விதமான உற்பத்தி தொழில்களுக்கும் சாதகமாக அமையும். விவசாயம், கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், மருத்துவம் அனைத்துக்கும் சாதகமாக அமையும். மறுநாள் ஆகஸ்ட் 29 வியாழக்கிழமை மாலை 4:39 வரைக்கும் திருவாதிரை நட்சத்திரம். புதன்கிழமை மதியம் 3:52 தொடங்கி மறுநாள் 4:39 வரைக்கும் திருவாதிரை நட்சத்திரம். நம்ம லக்னத்திற்கு 5ஆம் இடத்துல சந்திரன் போறாரு. ராகு 2ஆம் இடத்துல இருக்காரு. ராகு நின்ற நட்சத்திராதிபதி சனி லக்னத்தில் இருக்கார். அதனால குழந்தைகள் வழி ஈடுபாடு, கலைகள் வழி ஈடுபாடு, கமிஷன் துறை, டிசைனிங், இது மாதிரியான ஸ்மார்ட் ஒர்க்கில் டெவலப்மெண்ட்ஸ் நல்லாயிருக்கும். கிரியேட்டிவிட்டி மைண்டு, சினிமா, படப்பிடிப்பு மற்றும் கலை சார்ந்த நன்மைகள் உண்டாகும். இந்த திருவாதிரை நட்சத்திரம் என்பது மாலை 4:39 முடிந்து புனர்பூச நட்சத்திரம் தொடங்குகிறது. அதாவது வியாழக்கிழமை ஆகஸ்ட் 29. வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் 30 மாலை 5:55 வரைக்கும் இந்த புனர்பூச நட்சத்திரம். இது குருவனுடைய நட்சத்திரம். குருவும் மிருகஸ்ரீஷம் 1ஆம் பாதத்தில் அங்கே ரிஷபராசியில் இருக்கார். செவ்வாய் மிருகஸ்ரீஷம் 3ஆம் பாதத்தில் மிதுன ராசியில் இருக்காங்க. இந்த ரெண்டுமே செயற்கை பலனை கொடுக்கும். அதனால் இடம், பூமி, தொழில், பதவி உயர்வு, வளர்ச்சி அனைத்துக்குமே சிறப்பாக இருக்கும். 4ஆம் இடம் என்பது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிறதுக்கும் சிறப்பாக இருக்கும். தாயாருக்கும் நன்மைகளை தரும். ஆகஸ்ட் 30 வெள்ளிக்கிழமை மாலை 5:55 பூச நட்சத்திரம் தொடக்கம். ஆகஸ்ட் 31 சனிக்கிழமை இரவு 7:39 வரைக்கும் இந்த பூச நட்சத்திரம். பூச நட்சத்திரங்கிறது கடகராசியில் சந்திரன் பயணிக்கிறத குறிக்கு. பூசத்துக்கு அதிபதியான சனி பகவான் நம்ம லக்னத்தில் குரு நட்சத்திரத்தில் இருக்கார். குரு நமக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால இன்னைக்கும் இடம் சார்ந்த நன்மைகள், வீடு சார்ந்த நன்மைகள், தொழில் சார்ந்த நன்மைகள், தாயார், ரியல் எஸ்டேட்டு, உற்பத்தி துறை, ட்ரேடிங்கு அனைத்துக்குமே நல்லா இருக்கும். எல்லா வகையிலையும் நமக்கு ஆதாயமான நாளாக கொள்ளலாம். நம்முடைய தனம், லாபம் பெருகக்கூடிய நாளாக இருக்கும். இந்த வகையில் இந்த 10 நாட்களும் நமக்கு நட்சத்திரங்கள் ரீதியாக சந்திரன் நமக்கு நன்மைகளை செய்கிறது. அவரவர்களுடைய திசாபக்தியை கணிச்சு நம்ம ஜனன ஜாதகத்தில் 12 பாவ அதிகாரிகளை கண்டுபிடிச்சு அதுவும் கோச்சாரத்தில் எப்படி டேலி ஆகுதுன்னு பார்க்கறதும் இன்னும் அக்யூரேட்டான பலனை தரும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.